என்னடா இது எல்லாத்துலயுமே வந்து ரெடிமேடா அப்படின்னு சொல்லி நான் இந்த கோகனட் ரெடிமேட் சட்னி நான் வந்து வாங்கியிருந்தேன். ஆனா இதோட டேஸ்ட் வந்து இவ்ளோ தூரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. எங்க அப்பா சாப்பிட்டு பார்த்து அவரோட ரிவ்யூ வந்து இதுதான். மிஸ்ஸஸின் மேல் ஊருக்கு போனால் கவலையே பட வேண்டியதில்லை, நம்மளே தாராளமாக பண்ணிக்கலாம். அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து இந்த இன்ஸ்டாமார்ட் நோண்டிட்டு இருக்க போகும்போது திடீர்னு பார்த்தா ரெடிமேட் சப்பாத்தி, ரெடிமேட் பூரி இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இதனோட சட்னிலுமே வந்து ரெடிமேடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ரெடிமேட் சட்னி கோகனட் சட்னி நான் வந்து வாங்கியிருந்தேன். இதை சமைக்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் பேக்கெட் ஓப்பன் பண்றோம், பவுல்ல கொட்டுறோம். அது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணியுமே வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தாளிக்கிறதுக்கு என்ன பொருளாக இருக்கோ அதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சு எடுத்து அதுலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கோகனட் சட்னி வந்து ரெடி. தேங்காய் கட் பண்ணி பொட்டுக்கடலை போட்டு பச்சை மிளகா போட்டு எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சு அதை தூக்கி இதில் கவுத்தி அதுக்கப்புறம் மிக்சியில் கழுவ வேண்டிய அவசியமே இதுக்கப்புறம் வந்து இருக்காது. ஸோ இந்த கோகனட் சட்னியோட டேஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிஜமாலே ஒரு கோகனட் சட்னியோட டேஸ்ட் எப்படி இருக்குமோ அது அப்படியே வந்து இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இது வந்து ரெக்கமெண்டடா என்ன கேட்டிங்க அப்படின்னா இது கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் நான் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து ரெடிமேடு தான், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்மளுக்கு கொடுக்குறது தான். ஸோ எதுவுமே வந்து ஃப்ரெஷ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. பட் இன்கேஸ் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் மேலே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் இவங்களோட பொங்கல் ட்ரை பண்ணி அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் நான் வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூல சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரகு இன் டவுனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பை.